friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குக்கீஸ் ரெசிபி தாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த குக்கீஸை வீட்லயே சூப்பரா செஞ்சிடலாங்க. இந்த குக்கீஸ்க்கு நான் மெயின் இன்கிரிடியண்டா ரவையை வச்சு தான் செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். ஒன்று பிளெயின் குக்கீஸ், இன்னொன்று ஸ்டஃப்டு குக்கீஸ். வாங்க ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ரவை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ இதில் 1/2 கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, அதாவது 125 ml. அதே கப்புலையே நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக தான் இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நாள் நைட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுருங்க. அந்த எண்ணெயும் நெய்யும் அந்த ரவையோடு சேர்ந்து ஊறி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் நம்மளுக்கு வரணும். அதனால் அந்த அளவு ரொம்பவே முக்கியங்க. கரெக்டான அளவில் போடுங்க. இப்போ இதை கவர் பண்ணி வச்சிடலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் டே நம்ம குக்கீஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டுக்கணும். அதே டீஸ்பூனில் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட்டு நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ரவையை நல்லா ஊறி கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் அடுத்தடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம். நம்மளுடைய 250 ml மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த கப்பு தான் நம்ம அடுத்தடுத்து சேர்க்க போகிற எல்லாத்துக்குமே அளவு. இப்போ இந்த மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு மைதா மாவு அளந்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப்பு அளவுக்கு சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முழு ஜாதிக்காய் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லா தட்டி மிக்ஸியில் அரைச்சி நல்லா பவுடர் ஆயிரும். அதில் ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட்டை தண்ணியில் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். சப்போஸ் உங்களுடைய டவ் கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ கடைசி நம்ம சேர்க்க போகிறது ரோஸ் வாட்டர். நீங்கள் குக்கிங் ரோஸ் வாட்டர் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் உங்களுக்கு கிடைக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த கேப்பில் நம்ம குக்கீஸ்க்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். வாங்க. ஸ்டஃபிங்காக டேட்ஸ் எடுத்துருக்கேங்க. இந்த டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே போட்டு நீங்கள் அரைச்சாலே நல்லா கட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேட்ஸ் வந்து கையில் ஒட்டாது, அதுக்காக தான். இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் உருட்டி தட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டேட்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நட்ஸ் விருப்பம்னாலும் நீங்கள் நட்ஸ் இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். ஒரு சில குழந்தைங்க டேட்ஸு நட்ஸுனாலே சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம குக்கீஸில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. 1 hour ஆயிடுச்சு, கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை கையில் நீங்கள் உருட்டும் போது அது நல்லா உருண்டை பிடிக்க கரெக்டாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதில் வந்து நான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டேட்ஸு, அதை வந்து உள்ளே வச்சு நல்லா மோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேஃப் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தாங்க. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஸ்கொயராகவோ ட்ரையாங்கிளாவோ இல்லை உங்கள்கிட்ட வீட்டிலே மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நான் பண்ணுவேன். எப்போவுமே இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் பண்ணுவேன் நான். இப்போ இதை வந்து அப்படியே ப்ளெயினாக விடாமல் கொஞ்சம் அதுக்கு டிசைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம குழந்தைகளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் ப்ளெயின் குக்கீஸ் ரெடி பண்ணுறேன். அதே மாவில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் உருட்டிட்டு லைட்டாக நீங்கள் கையை வச்சு அழுத்துனீங்கன்னா ரவுண்டாக அழகாக வந்துடும். இது வந்து நம்முடைய ப்ளெயின் குக்கீஸுங்க. இப்போ இதே மாதிரி ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சிட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் குக்கீஸை வந்து பேக் பண்ணிடலாமா. அதுக்கு நான் ஓவனை 200 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்களேன் ஆவி எவ்வளோ தூரம் வருதுன்னு. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரேயை நான் வச்சிடுறேன். கரெக்டாக 15 மினிட்ஸில் நம்மளுடைய குக்கீஸ் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் நம்ம குக்கீஸ் நல்லா ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ளெயின் குக்கீஸையும் சேம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ஆனால் 10 நிமிஷம் தான் வைக்கணும். ஏன்னா அது ரொம்பவே தின்னாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம 10 நிமிஷம் மட்டும் தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் நம்முடைய ப்ளெயின் குக்கீஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இந்த குக்கீஸ்க்கு மேலே நம்ம சுகர் பவுடர் டஸ்ட் பண்ணிட்டோம்னா சூப்பரான குக்கீஸ் நமக்கு கிடச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.